வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 60 வயது 60 வயது வரை வாழ்ந்தார். ஆனால் அவர் வாழ்ந்த ஆண்டுகளை விட அவர் உருவாக்கிய தாக்கமே இன்று பேசப்படுகிறது. ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பது வரலாற்றில் ஒரு எண் மட்டுமே. ஆனால் அவர் எத்தனை பேரின் மனதில் நம்பிக்கையை விதைத்தார், எத்தனை கனவுகளுக்கு சிறகுகள் கொடுத்தார், எத்தனை தோல்விகளை வெற்றியாக மாற்றினார், அதுதான் அவரது வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு. ஒரு முதியவரிடம் யாரோ கேட்டார்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருமையாக நினைப்பது என்ன என்று. அவர் சிரித்து கொண்டே கூறினார், நான் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தேன் என்பதல்ல, அந்த ஆண்டுகளில் எத்தனை பேரின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினேன் என்பதுதான். அந்த பதில் பல புத்தகங்கள் சொல்லாத ஒரு உண்மையை சொல்லியது. நேரம் நம்மை அளவிடுவதில்லை, நாம் நேரத்தை எப்படி பயன்படுத்தினோம் என்பதுதான் நம்மை அளவிடுகிறது. அதனால்தான் இந்த வரிகள் காலத்தை கடந்தும் உயிரோடு இருக்கின்றன. ஆண்டுகள் கடப்பதால் நேரம் அளவிடப்படுவதில்லை, நாம் சாதிப்பதாலும் உணர்வதாலும் தான் அளவிடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் வெறும் கலண்டரில் ஒரு தேதியாக முடிந்துவிடக்கூடாது. ஒரு புதிய அனுபவமாக, ஒரு சிறிய முன்னேற்றமாக, ஒரு மறக்க முடியாத நினைவாக, அல்லது யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு நேர்மறை மாற்றமாக மாற வேண்டும். வாழ்க்கை நீண்டதாக இருப்பது முக்கியமல்ல, அர்த்தமுள்ளதாக இருப்பதுதான் முக்கியம். இன்று வரை நீங்கள் செய்ததில் உங்களுக்கு உண்மையாக பெருமை தரும் ஒரு விஷயம் என்ன? ஒரு வரியில் பகிருங்கள். உங்கள் பதிலை படிக்க ஆவலாக இருக்கிறேன். கற்போம், கற்பிப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.